கடவுள் வந்து கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு பெரிய உருவமா அப்படி வந்து நின்றுந்தா இஸ்ரவேல் என்ன இஸ்ரவேல் முழு ஊருக்குமே தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சுக்காது. அம்புட்டு வரும் தெய்வமேன்னு விழுந்திருப்பானா விழுந்திருக்க மாட்டானா. அப்படி ஒரு விஸ்வரூபத்தை காட்டாம இத்தனையோண்டு பச்சில பிள்ளையா ஏன் பிறந்தார் சொல்லுங்க. ஏன் ஒரு குழந்தைய வந்து பிறந்தார் தெரியுமா? கடவுள் வந்து இப்படி பண்றதுக்கு பதிலாக கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு பெரிய உருவமா அப்படி வந்து நின்றுந்தா இஸ்ரவேல் என்ன இஸ்ரவேல் முழு ஊருக்குமே தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சுக்காதா. அம்புட்டு வரும் தெய்வமேன்னு விழுந்திருப்பானா விழுந்திருக்க மாட்டானா. அப்படி ஒரு விஸ்வரூபத்தை காட்டாம இத்தனையோண்டு பச்சில பிள்ளையா ஏன் பிறந்தார் சொல்லுங்க. ஏற்கனவே உனக்கு கடவுள்லாம் கண்ட பயம் உள்ள இருக்கு. இவர் இங்கிருந்து அங்கே காமிச்சார்னு வைங்களேன், இப்போ 8 அடி ஓடினவன் பூமி உருண்டையிலிருந்தே குதிச்சிருவான். நான் வேற கிரகத்துக்கு போறேன் அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? கடவுள் உங்களுக்கான கடவுளுங்க. ஆமாங்க, உங்களுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் பார்க்குறாரு இது செல்லுபடி ஆகாது, இவன் கிட்ட வரணும்னா நம்ம சைஸ் என்ன பண்ணணும், சைஸை கூட்டினா ஓடிடுவாங்க. அதனால என்ன பண்ணணும், குறை குறை இன்னும் 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 என்ன ஆண்டவரை இப்படி குழந்தை சின்ன குழந்தை. இந்த சின்ன குழந்தைய பார்த்து யாரும் அது 2 வயசு ஆன உடனே பயப்படுவீங்க, அது வேற. கொஞ்சம் ஊரை நடக்க ஆரம்பித்த உடனே இல்லாத பயம் அது வேற. ஆனால் பிறந்த குழந்தைய பார்த்து யாரும் பயப்பட மாட்டீங்க. அப்போ அதை பார்த்தா எல்லாம் கிட்ட வரணும். எட்ட நிற்கிற மனிதன் கிட்ட வரணுன்றது தான். அவ்வளவு பிரம்மாண்டமான கடவுள் ஒரு குழந்தையா வந்து பிறக்கிறார். ஆமென். அவருடைய ஐடியாவே என்ன தெரியுமா? கூச்சப்படாத, கிட்டவா. ஆமென்.